வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம முட்டை கடாய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 6 முட்டை எடுத்துங்க, ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்புங்க, 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா அடிச்சுங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் துடைக்கலாங்க, அப்போ தான் ஒட்டாத அளவுக்கு வருங்க. ஒரு குக்கர்லேங்க 2 டம்ளர் தண்ணி விட்டுங்க, ஒரு ஸ்டாண்டை போட்டு நம்ம ஏற்கனவே முட்டையை அடைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயிலிங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லிங்க, 1 டீஸ்பூன் சோம்புங்க, 1/4 டீஸ்பூன் மிளகுங்க, ஒரு பிரிஞ்சி இலைங்க, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு துளி கல்பாசி சேர்த்து நல்லா 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்தெடுத்ததைங்க மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாங்க. கடாய் வச்சுங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சிங்க, 4 பல் பூண்டுங்க, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சதுங்க, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்தம் இல்லைங்க, அதை அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா ஆற விட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா ஆற விட்டுங்க பிளேட்டுக்கு மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு முட்டை மாதிரியே தெரியாதுங்க, பன்னீர் மாதிரி தெரியும். ஒரு கடாயிலிங்க 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே முட்டை கட் பண்ணி வச்சது சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலைங்க, பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறங்க 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதே சேர்த்து வதக்கிக்கலாங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம். நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ட்ரையாக அரைச்சி வச்சோமில்லங்க, அந்த மசாலா உள்ளே சேர்த்திக்கலாங்க.
சேர்த்துட்டு நல்லா அதே வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்புங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி வச்சுக்கலாங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ முட்டையை உள்ளே சேர்த்திக்கலாங்க. கிளறி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு மூடிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுங்க. இப்போ இறக்கலாங்க. நான் ஏற்கனவே சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கிரேவி ஊற்றி பரிமாறிக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.